ஸ்டார்டிங்லயே அந்த டிராகன் கோலாரா பண்ணிட்டு இருக்குமா, இந்த டிராகனுடைய அந்த லிங்க்ஸ் விளாண்டாங்க கேட்கும்போது, ஆமா அவ இதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தா, இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரான்னு கேட்கும்போது இவ எப்படி ஷாக்ல உறைஞ்சு போயிட்டு இவ இந்த டிராகனை தான் சொல்லிட்டு இருந்தா மாதிரி யோசிப்பானா. ஆமா அந்த டிராகன் நான் சர்க்கஸ்குள்ள ஒன்னா இருந்திருக்கிறோம், சோ நீ போயிட்டு நாங்க பேச வேண்டியது இருக்குன்ற மாதிரி அனுப்பிச்சு வைப்பானா. சரி நாளைக்கு உங்க ஷோல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவா. மிஸ்டர் டிராகன் நீங்க தான் லிங்க்ஸோட நேத்து விளாண்டதா, அவளை நல்லா வீட்டை திட்டி விட்டேன், அவளை மனுஷிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உனக்கு அந்த டிராகன் தெரியுமான்ட்டு வேற கேட்பானா. அட்டாக் பண்ணா அந்த டிராகன் வருமா டக்குன்ட்டு வாங்க விளாடலான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அட மொக்க பீசாடா நீன்ற மாதிரி அவன் யோசிக்கும் போது அந்த சோல் இவன் கூட போகுமா, அவன் சோல் ரெண்டா பிரிஞ்சு ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்குமா. அங்க பாரு நீ இந்த ஸ்டேட்ல இருந்துல அந்த ஊரை கேப்சர் பண்ண முடியாது, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு அந்த கிரேசினஸா இருக்கும்ல, சோ அதை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவானா. இவனுக்கு அப்படியே கான்சியஸ்னஸ் வந்துடும். உன்னை லிங்க்ஸ் இப்படி பண்ணிருப்பா நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லும் போது அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானா. ஐயோ ஏன் அட்டாக் பண்றேன்னு பார்க்கும்போது அப்படியே கான்சியஸ்னஸ் வந்தான்றதை அவன் புரிஞ்சுப்பான். அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது லிங்க்ஸ் என்ன காப்பாதுன்னு கத்துவானா. ஈவல் டிராகன் என்ன மனுஷங்க நான் லேட்டா வந்து மாதிரி புலம்பிட்டு இருப்பாதா. டேய் தம்பி இருந்தாலும் நீ என்ன அட்டாக் பண்ணிருக்க கூடாது, உன் நிலைமையா பாத்தியா கேட்கும்போது அப்படியே அந்த டிராகன் எந்திரிச்சிட்டு இவளை பாக்கும். இந்த டவுன்லயே நான் நினைச்ச மாதிரி இவ ஒருத்தி தான் ஸ்ட்ராங்கா இருக்கா, நான் அந்த செயின்ட்டுக்குள்ள போறதுக்கு பதிலா நான் இவக்குள்ள போயிருக்கலான்ற மாதிரி கஷ்டவன். இந்த வானத்தையே ஆள்ற என்னவே நீ அட்டாக் பண்ணல, அவனை சும்மா விட மாட்டேன்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது டேய் நானே அவளை பார்த்து எதுவும் பண்ண முடியாம இருக்கிறேன், நீ வேற ஏன்டா காமெடி பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. சோ அவனும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு மேல அவன் கண்ட்ரோல மீறி இந்த சோல் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குமா. டவுன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது லிங்க்ஸ் அப்படியே தூக்கி அடிச்சிருவா. அப்படியே அந்த சோலோ லிங்க்ஸுக்குள்ள போகும்போது டேய் என்ன தைரியம் உனக்கு என்ன கழட்டி விட்டலன்ற மாதிரி யோசிப்பானா. சரி லிங்க்ஸே வா வேலை முடிச்சு கூப்பிடும் போது அப்படியே கான்சியஸ்னஸ் இல்லாம இருப்பாள. அந்த சோலாவுக்குள்ள போயிட்டு ஒன்னே வச்சு இந்த செலனின் மட்டும் இல்ல இந்த மொத்த உலகத்தையுமே நான் ஆளுவேன், சோ உன்னோட டார்க் சைட வெளில காட்டுன்னு சொல்லும் போது அப்படியே லிங்க்ஸ் பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பாள. அப்படியே அந்த சோலா அப்சர்வ் பண்ணும் போது இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது எல்லாமே இவளோட பவரா தான் இருக்கணும், கண்டிப்பா அந்த டிராகனோட பவரா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி செத்து போயிருவான். அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டும் போது இந்த மாதிரி லிங்க்ஸோட அப்பா வந்து வெளில வச்சுட்டு மத்த எல்லாருமே லாக் பண்ணிடுவாங்க. வெளில மான்ஸ்டர் எல்லாம் அவரை கொல்லும் போது அப்படியே முன்னாடி நின்றுட்டு இருப்பாள. லிங்க்ஸி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதே சைட்ல பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்குமா, அவனோட பவர் யூஸ் பண்ணி இப்பெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் யோசிப்பான். ஐயோ இங்க என்ன ஆச்சு ஏதோ பெரிய ஷாக் வேவ் வந்துச்சுன்னு கேட்கும் போது அப்படியே லிங்க்ஸியோட பவர்னால இவனும் அப்படியே பறக்க ஆரம்பிப்பானா. அரியநெட் தான் வந்து காலை பிடிச்சு காப்பாத்துவா. லிங்க்ஸிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவ ஒரு டீமனா மாறிட்டு இருக்கிறா, அவளுக்குள்ள ஏதோ ஒரு சோல் போய் தான் அவளை இப்படி மாத்திருக்கணும்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு இருக்க ஏ செயின்ட், நீ டிராகனே அசிங்கப்படுத்தினால உன்னை உயிரோட விட மாட்டேன் அவனும் கத்துவாளா, இங்க என்ன நடக்குது, அவன் எதுக்கு என்னைய கொல்ல பாத்துட்டு இருக்கான்னு கேட்கும் போது அரியநெட் வந்துட்டு இப்ப உனக்கு வேற வழி கிடையாது, இந்த ஊரை காப்பாத்துனா நீ தான் உயிரோடு மாதிரி கேட்பாளா. ரெண்டு பேரும் விளையாடாதீங்க உயிரை காவாதுக்குன்னு அவ்வளவு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்க நிப்பாங்களா. லிங்க்ஸியோட பவரை யூஸ் பண்ணி பெரிய கல்லா தூக்கி அவங்க போடும் போது நம்ம அரியான் எடுத்து அங்க போய் காப்பாத்துவாங்க. இங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லும் போது ஆமா நம்மளோட சைன்ட் தான் நம்மளை காப்பாத்த போறாங்க வாங்க போலாம் ஒரு பிரச்சனை இல்ல மாதிரி கிளம்புவானுங்களா. அந்த சைன்ட்டை உயிரை காப்பாத்த சொல்லி ஏன்டா நின்றுட்டு இருக்கான்னு யோசிக்கும் போது அப்படியே அந்த அரியான் எடுத்து தான் இருப்பா. சோ இவ ஒருத்தி தான் அந்த ஊரை காப்பாத்த முடியும் யோசிக்கும் போது ஓடிக்கிட்டு மாதிரி ஓடிட்டு இருப்பாளா. ஏன் நம்ம இப்ப ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும் போது இப்ப அவ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி சொல்லுவாளா. நான் அவளோட ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன், சோ அவளை அப்படி இங்கே விட்டு வர முடியாது, அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே சின்ன பொண்ணு அதனாலதான் அப்படி இருக்கான்ற மாதிரி யோசிச்சவன் டப்பு நின்று லிங்க்ஸியா பார்க்கும்போது ஏன்டா நிக்கிறேன்ற மாதிரி கேட்பானுங்க. அப்படியே ஸ்டார்டிங்ல லிங்க்ஸியா பார்த்தா வர என்னால அவளை விட்டு வர முடியாதுன்ற மாதிரி போவானா. லிங்க்ஸி என்ன மன்னிச்சிரு, உன்னை என்னால காப்பாத்த முடியாம போச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளவு நேரம் தூங்க போறேன் எந்த ரெண்ட மாதிரி யாரையும் நேற்று எழுப்பும் போது லிங்க்ஸின்ற மாதிரி பாப்பான். அவ அட்டாக் பண்றதுக்கு டயர் ஆகும் போது இப்ப மட்டும் வேற வழியே இல்லையா கேட்பானா. ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ணன்னு கேட்கும் போது நான் நினைச்சது கரெக்ட் தான், அவன் மனசு நீ இன்னும் கிரேட் ஈவில் டிராகனா தான் இருக்கிற, சோ அதனாலதான் அவளோட பவர் கூட அவன் மேல யூஸ் ஆகலன்னு சொல்லுவானா. அப்படி இருந்தாலுமே என்ன ஏன்டி ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும் போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவாளா. இப்ப என்ன பண்ண போறாளுன்ற மாதிரி பயந்துருவான். என்கிட்ட இப்ப ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் இருக்குது, சோ ஒன்னால மட்டும் தான் அந்த பவரை டிஃபெண்ட் பண்ண முடியுன்ற போது ஒன்னால மட்டும் தான் அவளை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு டப்புன்னு தூக்கி போட்டுருவாளா. சைல்ட எது ஆகலன்ற மாதிரி கேட்பாளா. இந்த பிளான் ஒர்க் ஆகாத போல கேட்கும்போது என்னடி பிளான் என் உயிரை போயிருக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப இருக்க சைஸ்னாலதான் உனக்கு பவர் இல்லாம கீழே விழுந்த, சோ ஃபைன் ரெண்டாவது பிளான் ஒன்னே ஒண்ணுதான் சைன்ட பலி கொடுக்கறது மாதிரி சொல்லுவாளா. என்னடி பயமுத்திக்கிட்டு இருக்கிற, எனக்கு சாங்க விருப்பம் இல்ல. அரியநெட் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் இப்ப சைஸ் சின்னதா இருக்கனால தான் மேல உள்ட்டேன்ல, சோ இப்ப பெருசா இருந்தேன்னா அது ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கும்போது ஆமா ஆனா லிங்க்ஸி அங்க இருக்கா நீ எப்படி போகன்ற மாதிரி கேட்பானா. என்னன்னா சரி நான் அவ்வளவு காப்பாத்தி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும் போது ஓகே ஃபைன் நீ சொன்ன மாதிரி பார்த்தா அந்த பிளான் படியே போலான்ற மாதிரி குதிரையை கூப்பிடுவாளா. அப்ப நீ சொல்ற பிளான வச்சு பார்க்கும்போது நீ தோத்துன்ற போது இந்த குதிரை மேல ரெண்டு பேரும் ஏறு போயிருங்க, சோ இந்த குதிரை அவங்க பவர் எல்லாம் தாங்குன்ற மாதிரி சொல்லுவாளா. அது வரைக்கும் நான் லிங்க்ஸை ஸ்டாப் பண்றேன்ற மாதிரி சொல்லும் போது ஓகேன்ற மாதிரி சொல்லுவானா. சைன்ட் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாடியில இருக்க அந்த நீர் சக்தி எல்லாம் வெளில எடுக்கிறான்.
ஒரு அளவுக்கு மேல சைஸ் பெருசாயிருவானா, ஓகே நீ நிறுத்துன்னு சொல்லிட்டு அந்த டிராகனை பாப்பான். எனக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கேடான்னு சொல்லிட்டு அரியநேட் நீங்க முடிஞ்ச அளவுக்கு லின்சி அதுகிட்ட எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவானா. என்ன ஆனாலும் சரி நான் உன்னை இங்கே தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியநேட் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாளா. லிங்ஸி தயவு செஞ்சு கனவுல இருந்து எழுந்திரி. அப்படியே லிங்ஸியோட கனவுல தான் காட்டுவாங்களா, இந்த மாதிரி மூர் மக்கள்லாம் அவங்களை தனியா சுத்து போட நீ தான் அந்த கப்பலாம் அழிச்சின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. எனக்கு எதுவுமே தெரியல அப்பா எந்திரிங்கன்ற மாதிரி சொல்லும் போது, லிங்ஸி நீ அட்லீஸ்ட் நம்ம மக்களையாவது புரிஞ்சுக்கிட்டல, சோ அவங்களை காப்பாத்திருக்கிற அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் என்னைய மாதிரியே உனக்கு ஒருத்தர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே இறந்து போறாரு. டே லிங்ஸி கண்ணை முழிக்க நான் ஒரு மாதிரி பயந்து போயிட்டுதேன், எந்திரிச்சிட்டேன்ற மாதிரி கேட்பானா. ஆமா டிராகன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதனால இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு, சோ நீங்க இருக்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவானா. இல்ல சிட்டியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவளும் அங்க கெத்தா வந்து நிக்கும் போது இவன் என்ன பயப்படாம பேசிட்டு இருக்கா, சிட்டியோட சென்டர் எல்லாம் அட்டாக் பண்ணல, சோ அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லன்ற மாதிரி அவளு பேசிட்டு இருக்கும் போது ஓகே ப்ராப்ளம் இல்ல போல நான் கிளம்புறேன்ற மாதிரி அரே நடு பேசிட்டு இருப்பாள. இந்த மனுஷங்க என்னதான் பெரிய ப்ராப்ளமே வந்தாலுமே அது முடிஞ்சோடனே எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ இதுதான் அந்த 5000 வருஷமா நான் கத்துக்காம அந்த குகைக்குள்ளேயே கடந்திருக்கிறேன்ற மாதிரி யோசிப்பானா. ஓகே லிங்ஸி இதெல்லாம் மறந்துட்டு நம்ம எப்பயும் போல இந்த மனுஷங்களோட ஜாலியா இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவானா. ஓகே ஃபெஸ்டிவல்னு சொல்றீங்க புரிஞ்சு போச்சு, பட் என்னாலும் இந்த ஊரை உடக்கூடாது இந்த மாதிரி கையில இதெல்லாம் எடுக்கும் போது இவ இன்னும் திருந்தல.